என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, மேலும் இந்த 30 நாட்களில் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிகழ்த்த போகிறார் என்று பார்க்க போகிறோம். மேலும் பொதுவாக சொன்னால் சிம்ம ராசிக்காரங்க உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருப்பாங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் தன்மை பெற்றவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. எடுத்த காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றும் திறனும் உடல் வலுவும் உள்ள திண்மையும் பெற்று விளங்குவாங்க. இந்த ராசிக்காரங்க செய்யும் காரியங்கள் எல்லாமே பிறருக்கு உதவும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். இலகிய அன்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் எல்லோரிடமும் இதமாகவும் பேசுவாங்க. அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமை உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது உங்களிடம் உள்ள திறமை அதிகரித்தே காணப்படும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மன துணிவு உண்டாக போகுது. எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மையும் அடைய போறீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்க தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது தான் நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி நடந்து கொண்டாலே அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவி நெருக்கமும் அதிகரித்தே காணப்படும். ஆனால் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் மிகவும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி ஒரு விதமான துணிவு உண்டாக போகுது. வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். புகழ் பாராட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக போகுது. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புடன் செயல்படுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க. இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாகவே நடந்து முடிய போகுது. மேலும் உங்களுக்கு கையிருப்பும் அதிகரித்து கொண்டே செல்லும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்து மகம் நட்சத்திரம். இந்த மாதம் சுறுசுறுப்பு குறைய போகுதே. யோகா செய்வதால அந்த குறைபாடு உங்களுக்கு நீங்கிவிடும். மேலும் உங்களுக்கு மனநிலையானது சீராகவே இருக்கும். மக்கள் நலமும் சிறப்பாகவே இருக்கும். பெற்றோர் நலத்தில் நீங்கள் அதிகப்படியான அக்கறையும் செலுத்த வேண்டியிருக்கும். கலைத்துறையினர் சிறப்பு பெறுவாங்க. குறிப்பாக நட்சத்திரங்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழும் ஓங்கி இருக்கும். டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவங்க சிறப்பான பாராட்டையும் நீங்கள் பெற போறீங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதமானது வெளிநாட்டு பயணமானது அதிகப்படியான ஆதாயத்தை பெற்றுத்தரப்போகுது. ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவாங்க. மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டம் என்றே சொல்லலாங்க. புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடலாம். பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு செழிப்பாகவே மாறப்போகுது. எனவே நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் மட்டுமே இறைவனின் அருள் உங்களுக்கு கிட்டுங்க. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் அதிகரித்தே காணப்படும். மேலும் உங்களுடைய துணிவும் தன்னம்பிக்கை உள்ளவங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண போறீங்க. அதன் மூலம் சாதனைகளை துணிந்து செய்ய போறீங்க. மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் என்றே சொல்லலாம்.
வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றமும் உண்டாக போகுது. வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டு. வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்திக் கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமாக விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு செல்வமும் அதிகரித்தே காணப்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட தினங்கள் மே 26 மற்றும் 27. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி காண இயலுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் தொழிலில் புதிய உத்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் சில சிரமங்கள் காணப்படலாம். என்றாலும் இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் அவற்றை நீங்கள் சமாளித்து ஆறுதலும் பெற போறீங்க. அதன் காரணமாக திருப்திகரமான மனநிலையும் காணப்படலாங்க. இந்த மாதம் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே உங்களுக்கு வருகின்ற சிரமங்களை நீங்க வெல்லலாம். உங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டும் நீங்க ஈடுபட வேண்டும். மாற்றங்கள் எதுவும் நீங்க செய்யக்கூடாது. குறிப்பாக உத்தியோகத்துல வேலை மாற்றம் வேண்டுபவங்க உங்களுடைய எண்ணங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும். இந்த மாதம் அதற்கு ஆதரவாக இல்லைங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பகுதிக்கு பிறகு நிலைமை சற்று சீராகவே ஆகுங்க. வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு எழலாம். அதற்கான முயற்சிகள் இழப்புகளை அளிக்கும் என்பதால அதனை நீங்க தள்ளி போட வேண்டும். தொழில் செய்பவங்க தங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணவும் இயலும். நிதி இழப்புகள் மற்றும் சட்ட சிக்கல்களை தவிர்க்க வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதை நீங்க தவிர்க்க பரிந்துரைக்கப்படுதுங்க. உங்களுடைய சொத்துக்களை விற்று பணம் பெறுவதற்கு இந்த மாதம் அனுகூலமாகவே இருக்கும். சகோதர சகோதரிகள், பிற இரத்த உறவுகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே உங்களுடைய உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும். சுமூகமான உறவை பேணுவதற்கு மனதில் அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் தியானமும் மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகள் ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது உறவின் பிணைப்பு மற்றும் நெருக்கத்தை பாதிக்கலாம். இது திருமண வாழ்க்கையில சிரமங்களையும் அதிகரித்தே காணப்படும். எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டுங்க. இந்த மாதம் காதல் உறவுகளில் தோல்விகள் மற்றும் முறிவுகளையும் நீங்க காணலாம். மேலும் காதல் உறவுகளில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அடைவது கடினமாகவே இருக்க போகுது. எனவே உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அவசியம் தேவைப்படுது. கல்வியில் தடைகளை கொண்டு வரும் தற்காலிக சிரமங்களும் இருக்கலாம். எனவே அவற்றை கடந்து கல்வியில் வளர்ச்சி பெற பெற்றோரின் ஆதரவை நீங்க பெற வேண்டும். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் எழலாம். இது காதல் உறவுகளில் சிக்கல்களையும் அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய துணையுடன் முறிவையும் ஏற்படுத்தும். மேலும் சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய காதல் உறவுல 3வது நபரின் தலையீட்டை நீங்க அனுமதிக்க கூடாது. 3ஆம் நபர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் பெரிய சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது உறவுகளில் முறிவை கூட ஏற்படுத்தலாம். எனவே உங்களுடைய அன்புக்குரியவருடன் தொடர்பு கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் மிகவும் கவனமாகவும் இருக்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் காதல் உறவுகளில் சிரமங்களை தவிர்க்க தனிமையை பராமரிக்க வேண்டும். பொது இடங்களில் சந்திப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய காதல் உறவை பற்றிய விவரங்களை யாரிடமும் நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மேலும் 3வது நபர் உங்களுடைய அன்புக்குரியவர்களை சோதிக்க சில யோசனைகளையும் உங்களுக்கு வழங்கலாம். இது உங்களுடைய துணையை கோபப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். காதலர்கள் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய அன்புக்குரியவரை பற்றி மற்றவர்கள் சொல்வதை நீங்க நம்பக்கூடாது. நீங்களே ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் வெற்றியை அடையவும் இது உறுதுணையான மாதம் அல்லங்க. மேலும் திடீர் வீழ்ச்சி மற்றும் அவமானமும் ஏற்படலாம். இது மனக்கவலையை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை சற்று ஆட்டம் காணலாம். சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். சிரமங்களும் போராட்டங்களும் அதிகரித்து தான் காணப்படும். எனவே நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்களில் ஒரு சிலர் வேலை இழப்பு காரணமாக வருமானத்தை இழக்க நேரலாங்க. இது நிதி நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்கும். எனவே முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நலம் விரும்பிகளின் ஆதரவை நீங்க பெற வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விதமான பல முதலீடுகளை நீங்க மேற்கொள்ளக்கூடாது. இது பெரிய நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எனவே நஷ்டத்தை தவிர்க்க எந்த விதமான திட்டங்களையும் நீங்க முதலீடு செய்வதில் இருந்து விலகியே இருக்க வேண்டும். உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது உங்களுக்கு கடினமாகவே இருக்கும்.
இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் குரு பகவானால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் இந்த 30 நாட்களில் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை. இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.